ஸோ அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ்ல திருக்குறள் பகுதி வந்து நேத்து விட்டுருப்போம். கரெக்ட்டா? ஸோ யூனிட் 3 வரைக்கும் நம்ம பேசியாச்சு. புக் பேக் ஆன்ஸர் எல்லாமே பேசியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுல ஏதாவது விட்டு போகல வாய்ப்பு இல்ல. ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி விடலாம். அடுத்து திருக்குறள் மட்டும் முடிச்சிட்டோம்னா ஒரு டெர்ம் அதாவது 3 லெசன் முடிஞ்சது. ஓகே. ஸோ இதுல வந்து பாடல் அதே பக்கம் நம்பர் வந்து 91ங்க. 9ஆம் வகுப்பு தமிழ்ல கற்பவை கற்றபின் திருக்குறள் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிறது. பாடத்துக்கு ஏற்ப குறளை தேர்வு செய்க. என்ன பாடுறாரு? ஒருத்தர் வந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து செவியலா இருக்கு. பொண்ணு, பொருள் அப்படின்னு நல்லா வச்சுட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்கிறது தான் மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த குறள் வந்து சொல்லுது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அடுத்தது பாடலின் பொருளுக்கேற்ற பொருத்தமான திருக்குறளை. அதாவது என்ன பாடல்? ஆண்டில் இளையவரென்று அந்தோ அகந்தையினால் ஈண்டு இங்கு இகழ்ந்தென்ன ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்ன பயல். அதாவது என்ன சொல்றாரு? கொஞ்சம் கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாரி பாரதி சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடுறாங்க. பாரதியார் வந்து பாருங்க. ஸோ அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாரு. ஸோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். அவருக்கு எப்படி பதில் சொல்றாரு? அதாவது நம்ம விட நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு மேல அந்த தகுதியை வளர்த்திட்டு அவங்க கிட்ட போட்டியில ஜெயிச்சு காமிக்கணும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல்ங்கிறது சரியான பொருள். அடுத்ததாக பொருளுக்கேற்ற அடிகளை கண்டுபிடிச்சிருந்தோம். பசுமண் களத்து நீர் பெய் திரியியற்று அப்படின்னா சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போல வைப்பதை போல. ஓகே. அதாவது பசுமண் களத்து நீர் பெய்த்திட்டுனா சுடாத மண் களத்துல நீர் ஊற்றி என்ன பண்ணும் அப்படின்னா அது உருகிடும் இல்லையா? அது அந்த மண் சட்டி வந்து கரைச்சி போயிடும். ஸோ அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. தத்தம் கருமமே கட்டளைகள். அதாவது ஒரு செயல்பாடுகளை உரசி ஆராயும் முறைகள் அப்படிங்கிறாங்க. தங்கத்தை எப்படி உரசி பார்க்கணும்? நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட தன்மையை வெளிப்படுத்துங்கிறாங்க. அனைத்தாலும் ஆன்ற பெருமை அப்படின்னா அவ்வளவுக்கு பெருமை உண்டாக்கும். அனைத்தாலும் ஆன்ற பெருமை தான் நம்ம எந்த அளவு நல்ல செய்யணும் அந்த அளவு நம்ம பெருமையா நம்ம பேரு நம்மளோட புகழ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஒன்றாவது வந்து 3வது, 2வது வந்து 1வது, 3வது வந்து 2வது. அடுத்து தீரா இடுமை தருவது இது ஆராயாமை ஐயப்படுதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்லுக்கேற்ற பொருளை தொடரை அமைத்தல் அப்படிங்க. முழங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வியறி உடையவர்கள். அதாவது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னாக்க சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்தல். இந்த பொருளை வந்து சான்றோர்கள் புலவர்கள் ஆகியோர் நுட்பமான கேள்வியறி உடையவர்கள் அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். சான்றோர்கள் புலவர்கள் ஆகியோர் நுட்பமான கேள்வியறி உடையவர்கள். அடுத்து பேணாமை பாதுகாக்கம். எப்படி எழுதுறதுன்னா நல்லவர் நட்பை பாதுகாக்காமல் விடுதல் தீங்காகும். நல்லவர் நட்பை பாதுகாக்காமல் விடுதல் தீங்காகும். அடுத்து செவிச்செல்வம் கேட்பதால் பெரும் அறிவு. மனிதர்களுக்கு கேட்பதால் பெரும் அறிவு என்பது தலைசிறந்த பண்பாகும். மனிதர்களுக்கு கேட்பதால் பெரும் அறிவு அப்படிங்கிறது தலைசிறந்த பண்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா அறநல்ல செய்யாமை அப்படின்னா என்னன்னு எப்படி சொல்லியிருக்காங்க? எவ்வளவு பெரிய துன்பம் வந்த போதும் அறமல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் நன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அறநல்ல செய்யாமை அறம் அல்லாத செயலை செய்யாதிருத்தல்ங்கிறது அர்த்தம். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா எவ்வளவு பெரிய துன்பம் வந்த போதும் அறம் அல்லாத செயலை செய்யாதிருத்தல் நன்று அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது குருவினால் வந்து ஒரு நாள் இருக்கு. அதை வந்து நம்ம ரிட்டன் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து கதைக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்து காரணத்தை எழுது. மௌனவிரதம் என்ற தலைப்பில் 4 நண்பர்கள் சொற்பொழிவை கேட்டனர். ஓகே. தாங்களும் ஒரு வாரத்துக்கு மௌனவிரதம் இருப்பதாக தீர்மானித்தனர். மௌனவிரதம் ஆரம்பமாக கேட்டு கொஞ்சம் நேரம் போனதும் ஒருவன் சொன்னான், எங்க வீட்டு அடுப்பை அணைத்து விட்டேனா என்று தெரியவில்லை. பக்கத்தில் இருந்து அடப்பாவி பேசி விட்டாயே. உடனே 3 நீ மட்டும் நீ தான் பேசி விட்டாய். 4வது நல்லவே நான் மட்டும் பேச வேண்டும். இப்படியாக அவர் மௌனவிரதம் முடிந்து கொண்டது. அதாவது ஓடி உணர்ந்து பிறை குறித்தும் தானடங்கா பேதையும் பேதையரில். அதாவது நல்லா படிச்சிட்டோம் அதுபடி நடக்கல அப்படின்னா அவங்க தான் பேதையும் அறியாமையிலும் அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? தம்மை இகழ்வோர் எடுத்து நிலம் போல பொறுமை காக்க வேண்டும். அதாவது தம்மை இகழ்வோர் வந்து பொறுமையா இருக்கணும் சொல்றாங்க. ரெண்டாவது தீய பயதால் தீய மஞ்சள் மிக்க போல கருத்து என்ன தீய செயல்கள் தீமைகளையே தவணா. எனவே அவை நெருப்பை காட்டிலும் கொடியனவாக எண்ணி அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஒற்றொட்டி தந்த பொருளை மற்றும் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ள அப்படின்னா திறந்த கருத்து இக்கொடுப்பாக நயங்களை வந்து கேட்டிருக்காங்க. திறந்த கருத்து என்ன அப்படின்னா ஒற்றார் ஒருவர் கூறிய செய்தி மற்றொரு ஒற்றால் அறிந்து தெளிவு பெற வேண்டும். மைய கருத்து என்ன அப்படின்னா ஒற்றராய் இருப்பினும் தீர ஆராய்வது மேலானது. முனைத்தொடை அப்படின்னா அடிமனை ஒற்றொற்றி அதாவது முதலெழுத்து ஒன்றை வருதல் ஒரு அடியிலே முதலெழுத்து ஒன்றை வருதல் ஒற்றொற்றி ஒற்றினால். அடுத்து எதுகை தொடை அடியதுகை ஒற்றொற்றி இரண்டாவது எழுத்து எதுகை என்னது ரெண்டாவது ஒன்றி வந்திருக்கும். ஸோ ஒற்றொற்றினால் அடுத்து சீர் இருக்குது. அதாவது சீரில் வரக்கூடிய ஒற்று ஒரு சீர் அதாவது ஒரே லைனில் வரக்கூடிய எல்லாமே சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அடி. ஸோ இது வந்து அடி. இது முதல் அடி, இது ரெண்டாவது அடி. சீர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையும் சீர் அவ்வளோதான். ஸோ சீர் அப்படின்னா அந்த வரியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒற்றொற்றி மற்றும் ஒற்றினால் அந்த பொருளை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒற்றி அப்படிங்க அணி வந்து பொருள் பின்வரும் நிலை. அதாவது சொல்லும் பொருளும் மாறாமல் ஒரே பொருள் தான் அடுத்தடுத்த இடத்துல தரது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒற்று அப்படிங்கிறது ஒற்று அப்படிங்கிற அர்த்தத்திலேயே எல்லா பொருள் ஃபுல்லும் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு அப்படிங்கிறாங்க. செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர்களின் நட்பு கனவினாலும் இனிமை தராது. துன்பம் மட்டுமே தரும். அதாவது செய்யறது வேறையா இருக்கும், சொல்றது வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள நட்பு வந்து கனவிலும் இனிமை தராது, துன்பம் மட்டும் தான் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதோட திருக்குறள் ஃபர்ஸ்ட் 3 லெசன் உண்டானது முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து 4வது லெசன் பார்த்துடலாம். இது வந்து ஒரு 3 குறள் வந்து ஸ்டார்ட் போட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிறைய படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் இது வந்து ட்ரிக்காக யோசிச்சு பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். ஓகேவா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். இந்த லிரிக்ஸ் ஓகே பாருங்க. இந்த மாதிரி டோன். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். ஓகேவா? ஸோ அடுத்த குறள் பார்த்தோம் அப்படின்னா இணைத்தான் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஓகே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இணைத்தான் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இணைத்தான் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஸோ ஸ்பெல்லிங்கை ஈஸியாக படிச்சிடலாம். குறளை ஃபர்ஸ்ட் மைண்டில் ஏற்றிட்டோம்னா ஓகே தான். அடுத்தது ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் என்னும் அவர். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் என்னும் அவர். ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் என்னும் அவர். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாங்கை கொஞ்சம் பதிஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்க. தேங்க்யூ.